அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் செகண்ட் லாங்குவேஜ் தான் அசம்பிளி லாங்குவேஜ். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். இந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம ரைட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா பைனரி கோடு இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் ரைட் பண்ணோம். இந்த பைனரி கோடாக நம்ம ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ரைட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு லாங்குவேஜ் தான் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் டைமாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணுறோம். என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மூமெண்ட், டேட்டா அடிஷன் அண்டு டேட்டா சப்ட்ராக்ஷன். இந்த மாதிரி சிம்பிளான ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ண ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் தான். என்னென்ன இங்கிலீஷ் வேர்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மூமெண்ட்டு, டேட்டா அடிஷன் அண்டு டேட்டா சப்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு அசம்பிளி லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் இமிடியேட்டட் டேட்டா 03 into the register A. அதாவது 03 அப்படிங்கிற டேட்டாவை இமிடியேட்டாக மூவ் பண்ணணும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஏக்கு. இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமோடைய செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் த கண்டென்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் B வித் தட் ஆஃப் ரெஜிஸ்டர் A. அதாவது ரெஜிஸ்டர் பியில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் எதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஏல ஆட் பண்ணணும். மூணாவது பாருங்கள், அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமோட இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்ட்டு அல்லது ஸ்டாப். ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுங்க. அதை ஒன்றா ஸ்டாப் பண்ணலாம் அல்லது ஹால்ட் பண்ணலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் HLD. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட்ஸ் மூவ் இமிடியேட்டட், ஆட், ஹால்ட் ஆர் கால்டு மெமோனிஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் as they easily describe the task to be performed. Thus an assembly language program consists of instruction written in a sequence of mnemonics. அதாவது இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? மூவ், ஆடு, ஹால்ட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? மெமோனிஸ். அதாவது மெமோனிஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது மூலமாக தான் நம்ம ஈஸியாக அந்த ப்ரோக்ராமை என்ன பண்ண முடியுது? டிஸ்கிரிப்ஷன் பண்ண முடியுது. அப்போ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெமோனிஸ் மூலமாக தான் எழுதியிருப்போம். அதாவது மூவு, ஆடு, ஹால்ட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணியிருப்போம்? மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் மெமோனிஸ் ஆர் செட் ஆஃப் மெமோனிஸ் யூஸ் பண்ணி தான் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நம்ம ரைட் பண்ணியிருப்போம்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். But this is not sufficient because a computer CPU can only understand instructions that are written in binary form. அப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் சிபியு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது? பைனரி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அப்போ நம்ம மிமோனிஸில் நாம் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகாது? அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்போ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது அசம்பிளி லாங்குவேஜோடைய மிமோனிஸை நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? பைனரி கோடாக நீங்கள் என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா பைனரி கோடை மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் சிபியு என்ன பண்ணிக்குதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அப்போ therefore an assembly language program has to be converted into machine language program for processing in the computer CPU. அப்போ கம்ப்யூட்டர் சிபியு ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணணும். தட் இஸ் ஃபார் இந்த நிமோனிஸை நீங்கள் பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணணும். இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அடிஷ்னல் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் ஹேண்ட் அசம்பிளிங், அல்லது நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அல்லது ஹேண்ட் அசம்பிளிங் யூஸ் பண்ணி இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய நிமோனிஸை நீங்கள் பைனரி கோடாக என்ன பண்ணிக்கலாம்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் கால்டு அசம்பிளர். ஹேண்ட் அசம்பிளிங் ஆர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஆர் கால்டு அசம்பிளர். இதை நம்ம டயக்ராமில் கொடுத்துருக்குறோம். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் என்ன ப்ரோக்ராம் இருக்கும்? மிமோனிஸ் இருக்கும். அதாவது மூவ், ஆடு, சப்ட்ராக்ஷன். அதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் இந்த பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மிமோனிஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸா கோடாக கன்வெர்ட் ஆகும். அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய மிமோனிஸ் ஃபஸ்ட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும்? எக்ஸா கோடாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸா கோடாக கன்வெர்ட் ஆனது திரும்பவும் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிமோனிஸ்லேருந்து எக்ஸா கோடாக கன்வெர்ட் ஆகும். இங்கேருந்து இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸா கோடு அதுக்கு ஈக்குவலான பைனரி கோடாக என்ன ஆயிரும் அப்படின்னா கன்வெர்ட் ஆயிரும். அப்போ இந்த கம்ப்யூட்டர் ஒன்லி எதை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது? பைனரி கோடை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அப்போ இந்த இடத்துல என்னவா கன்வெர்ட் ஆகிடுது? பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ இந்த சிங்கிள் கம்ப்யூட்டர் போர்டில் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை நாம் என்ன பண்ணுறோன்னா ரைட் பண்ணுறோம். எப்படி ரைட் பண்ணுறோம்? மிமோனிஸாக ரைட் பண்ணுறோம். பட் இந்த இதான் ஹேண்ட் அசம்பிளர் அல்லது அசம்பிளிங். அதுவும் எங்கே தான் இருக்குது? மிஷின்லேயே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது? எக்ஸா கோடாக கன்வெர்ட் ஆகுது. இங்கேருந்து இங்கே கன்வெர்ட் ஆகும்போது எக்ஸா கோடாக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் பைனரி கோடு தான் வேணும். அப்போது
இந்த எக்ஸா கோடு என்னவா கன்வெர்ட் ஆகுது, அதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகிடுது வித் ஹெல்ப் ஆஃப் மானிட்டர் ப்ரோக்ராம் ஆல்ரெடி ப்ரெசன்ட் இன் தி மெமரி ஆஃப் கம்ப்யூட்டர். அங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த ஹெக்ஸா கோடை அதுக்கு ஈக்குவலாண்டான பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம அங்கே என்ன வச்சுருக்கிறோம், ஒரு மானிட்டர் வச்சுருக்கிறோம். அதான் மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம். அது ஆல்ரெடி அங்கேயே இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸா கோடை பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோடைய அட்வான்டேஜஸ். இந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே, அதாவது ஆப்ரேஷன் கோடு எல்லாமே எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு மெமோனிஸில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அது வந்து ஆடு, மூவு, சப்ட்ராக்டரு இப்படி தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெமோனிஸில் தான் ரைட் பண்ணுறோம். அப்படி ரைட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்மால் எரர் வரலாம். அந்த எரர் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஃபைண்டும் பண்ண முடியும். எரர் வரும், கொஞ்சமாக எரர் வரும். அந்த எரர் வந்தாலும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த எரரை கண்டுபிடிச்சிடலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். தேர்டு பாயிண்ட் பாருங்கள், அது ஈஸியாக மாடிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மெமோனிஸில் யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸ் எல்லாமே அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சிம்பாலிக் ஃபீல்டு நேம்ஸ் அப்படின்னு பேர். அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் எரர் வந்து தப்பாக ப்ரோக்ராம் வந்து ஏதாவது தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அல்லது இடையில இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோக்ராமில் இடையில ஏதாச்சும் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்செர்ட்டும் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக ப்ரோக்ராமில் டெலீட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸியாக ப்ரோக்ராம்குள்ளே ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணிக்கலாம், ஆடும் பண்ணிக்கலாம், இன்செர்ட்டும் பண்ணிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, சாரி, லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஹியூமன் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் ஹியூமனோட எஃபெக்ட், ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எதோட கம்பேர் பண்ணும் பொழுது மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதோட கம்பேர் பண்ணும் பொழுது. ஏன்னா மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை ரைட் பண்ணோன்னா நம்மளுக்கு பைனரி கோடு வேணும். ஒரு லெட்டருக்கு 8 பிட் பைனரி கோடு வேணும். அப்போ ஒரு வேர்டுக்கு, ஒரு சென்டென்ஸுக்கு யோசிச்சு பாருங்கள். அதனால் மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பு. அதே அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை cannot எக்ஸிக்யூட் டைரக்ட்லி. ஏன் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ரைட் பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு மெமோனிஸில் இருக்கும். அதை நம்ம டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோமா, கிடையாது. அதை நம்ம பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த மெமோனிஸை ஃபஸ்ட்டு எக்ஸா கோடை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் எக்ஸா கோடை ஹேண்ட் அசம்பிளரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோன்னா பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்போ ப்ரோக்ராமை டைரெக்டாக என்ன பண்ண முடியல, எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் cannot be execute on ஸ்மால் சைஸ் கம்ப்யூட்டர். அதாவது ஒரு ஸ்மால் சைஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் லார்ஜ் சைஸ் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். தேர்டு பாயிண்ட் பாருங்கள், இந்த அசம்பிளி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மெமோனிக்ஸ்,
அதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணோம்? பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன வேணும்? மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வேணும். அப்போது பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரோக்ராமவே எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அப்போ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அல்லது சிம்பிளி மிஷினை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும், அதாவது சிம்பாலிக் லாங்குவேஜ், இதுக்கு இன்னொரு பேர் என்னது? அசம்பிளி லாங்குவேஜ். சிம்பாலிக் லாங்குவேஜ் ஆர் அசம்பிளி லாங்குவேஜ், நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம்? மிமோனிஸ் தான் யூஸ் பண்ணோம். அதை நம்ம எல்லாத்தையும் என்னவா ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்? மிஷின் லாங்குவேஜாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும், அசம்பிளி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் என்னவா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்? ஒரு மிஷின் லாங்குவேஜாக, அதாவது பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது இட் மீன்ஸ் தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கம்ப்யூட்டரை மேக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராசஸ் மாடலை நீங்கள் என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அப்போ தான் இதெல்லாமே பாசிபிள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த அசம்பிளிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமே கோட் பண்ணுறது, இந்த கோடிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் மிஷின் லாங்குவேஜோடு கம்பேர் பண்ணும்பொழுது டைமிங் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் நம்ம எல்லா ப்ரோக்ராமையும் பைனரி கோடாக நாம் வந்து என்ன பண்ணோம்னா ரைட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லெட்டருக்கு 8 பிட்டு பைனரி கோடு தேவைப்படுது. அப்போது ஒரு வேர்டுக்கு, ஒரு சென்டென்ஸுக்கு, அப்போ அதை நம்ம பைனரி கோடாகவே ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். அதனால் டைம் ரொம்ப எடுத்துக்கிச்சு. அதோட கம்பேர் பண்ணும் பொழுது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் டைம் அப்படிங்கிறது லோ தான். பட் இங்கே வந்து என்னென்னு கொடுத்துருக்குறேன்? டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.